பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஜீசஸ் இஸ் குட், டுடே இஸ் குட். இந்த தமிழ்நாடு செழிக்கும் இந்த ஜெபத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய திருச்சபையிலே நாங்கள் கூடி விசேஷமாய் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உண்டாக்கப் போகிறார். அந்த மாற்றம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விலைக்கிரயத்தை மேன்மைப்படுத்துவதாக இருக்க, பிரைஸ் காட், அது இயேசு கிறிஸ்துடைய விலைக்கிரயத்தையே மேன்மைப்படுத்துவதாக இருக்கும். எப்படி இருக்குமா வரப்போகிற ஒரு எழுப்புதல், ஆண்டவரே இது எங்களால் உண்டானது அல்ல, உம்மால் உண்டானது என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் எழுப்பப்போகிறது. கிறிஸ்துவையே மேன்மைப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை, ஒரு யோசுவாக்களை கர்த்தர் எழுப்ப போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளும் வியாதிகளும் விபத்துகளும் நாசமோசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, நம்ம எல்லாருடைய சிந்தனைகளும் இந்த சூழ்நிலைகள், இந்த உலக காரியங்களை பார்த்து நாம் அதற்கு அதாவது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடிதான் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோமே தவிர, தேவனுடைய பிள்ளையாகி நாம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி பேசக்கூடாது என்று ஆவியானவர் விரும்புகிறார். இல்லையா? நம்ம கடந்த நாட்கள் தியானிச்ச நீதிமொழிகள் 11:11, செம்மையானுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்று ஓங்கும், துன்மார்க்கனுடைய வாயினால் அது இடிந்து விடும். தேவனுடைய பிள்ளையாகி நாம் ஜெபத்திலே, தேவனுக்கு சமூகத்திலே, நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய திருச்சபைகளுக்காக, நம்முடைய பட்டணத்துக்காக, நம்முடைய மாவட்டத்துக்காக, நம்முடைய தேசங்களுக்காக, உலகத்திற்கு ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக நாம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவனை நாம் பேச வேண்டும், நன்மையை பேச வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் நாம் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு நபரை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், 3 காரியம். ஒன்று, அவன் இயேசுவே உயர்த்தி கொண்டு இருப்பான். அல்லேலூயா. 2வது, அவனுடைய வாயில எப்போது துதி இருக்கும். 3வது, அவனுடைய வாயில ஜீவன் புறப்படும். அல்லேலூயா. நன்மை புறப்படும், வெற்றி புறப்படும், ஆசீர்வாதம் புறப்படும், பலப்படுத்துகிற பலன் புறப்படும். யாரையும் குற்றப்படுத்துகிற நபராக இருக்க மாட்டான், தூக்கி விடுகிற நபராக இருப்பான். உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருந்து வெளிப்படுவார். ஆனப்படினாலே இந்த கடைசி நாட்களில் நம்முடைய ஜெபத்தை தேவ ஆவியானோடு இசைந்து வாக்குத்தத்தங்களை வைத்துதான் நாம் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு சொல்கிறான், யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ உன் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று. அவன் திரும்ப வந்த போது பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள்லாம் எதிராக இருந்துச்சு. யாக்கோபை சந்திக்க வருகிறான். ஆனாலும் யாக்கோபு சொல்றான், ஆண்டவர் நீர் சொன்னீரே, எனக்கு நன்மை செய்வேன் என்று நீர் சொன்னீரே. அதுபோல நம்முடைய தமிழ்நாட்டுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்காக மாத்திரமல்ல, இந்தியாவுக்காக, உலகத்துக்கு ஒவ்வொரு தேசத்துக்காக, உலகத்துக்கு ஒவ்வொரு மனிதனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே, இயேசுவின் விலைக்கிரயத்தின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். ஆகையால் 3 தரிசனங்களை, 3 விசுவாச அறிக்கையை நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் மூடப்பட்ட தமிழ்நாடு, அது உங்களுக்கும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய விலைக்கிரயத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட தமிழ்நாடு, ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட தமிழ்நாடு, தமிழ்நாடு செழிக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இதை எப்படி பயன்படுத்தணும் தெரியுமா? இயேசு இரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கிறேன். எந்த வாதை, எந்த வியாதிகளும், எந்த நாசமோசங்களும் என்னையோ, என் குடும்பத்தையோ, என் பிள்ளைகளையோ, என்னுடைய தொழிலையோ, என்னுடைய வேலையோ, என் தரிசனத்தையோ அது சேதப்படுத்த முடியாது. நாங்கள் இயேசு இரத்தத்துக்குள்ள இருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. ஆபேல் இரத்தம் பேசினது பார்க்கிறோம், நன்மையா பேசும் இரத்தத்திற்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். பாருங்க, இந்த 3 விசுவாச அறிக்கையை நம்ம மாறி மாறி தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் விலைக்கிரயத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். அல்லேலூயா. பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்தையும் 51வது வசனத்தையும் நாம் எடுத்துக்கொண்டோமானால், இங்கே பிந்தின ஆதாமாகிய, கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சுத்தத்தின்படியே கடந்து வந்து கல்வாரி சிலுவைக்கு கடந்து சென்று 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து 40 நாள் அளவு சீசருக்கு அவர் தரிசனமானார். கடைசியாக அவர்களை அழைத்து என்ன செய்தார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இதை செய்வதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னிகையின் வயிற்றிலே பிறந்தார். அல்லேலூயா. பாருங்கள், ஆதாம் இழந்து போன ஆசீர்வாதத்தை கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும்
தம்மை பின்பற்றி வருகிறவர்களை, தம்மை நேசிக்கிறவர்களை, தம்மை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவங்க மேல அந்த ஆசீர்வாதத்தை பொழிகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க 50வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் பெத்தனியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடைசியாக பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக பிதாவின் சித்தத்தின்படி எல்லாம் செய்து முடித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாளளவும் சீசருக்கு தரிசனமான பிற்பாடு கடைசி ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைகளை 2 கைகளை உயர்த்தி தம்மை பின்பற்றி வந்த சீசர்களை ஏன் ஆசீர்வதித்தார்? இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவருடைய 2 கைகளை உயர்த்தப்பட்ட போது சீசர்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க, அந்த கைகளிலே காயங்கள் இருந்தது. அல்லேலூயா! அந்த கைகளிலே காயங்கள் இருந்தது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய கைகளிலே இன்றைக்கும் காயங்கள் இருக்கிறது. தோமா சொல்றான், ஆனால் அந்த கைகளை பார்க்க வேண்டும், அந்த விழாவை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் அந்த கைகளை காட்டுகிறார். அல்லேலூயா! பாருங்கள், அதே இந்த வேத பகுதியிலேயே கூட சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், பிரைஸ் காட். ஆனபடினாலே அவன் கைகளை உயர்த்தின போது அங்க ஒரு விலைக்கரியத்தை அங்கே பார்த்தார்கள். அது யாருடைய விலைக்கரியம்? இயேசு கிறிஸ்துவின் விலைக்கரை. அல்லேலூயா! அல்லேலூயா! நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஏற்கனவே நாம் நல்ல ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு விலைக்கரியத்தை மனுக்குலத்துக்காக செலுத்தி விட்டார். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்தை வீட்டிற்கு, ஆனால் அவருடைய கைகளில் காயம் இருக்குதுங்க. அப்ப பாருங்க, 2 கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு மூலதனம் உண்டு, இயேசுவின் விலைக்கரையும். அல்லேலூயா! இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க நினைக்கலாம், இல்ல என்னோட வாழ்க்கை சரியில்லை, என்னோட ஜெப ஜீவியம் சரியில்லை, என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் விரும்புகிறபடி இல்லை, நான் தேவனுக்கு விருப்பமான மகன் தானா மகள் தானா என்று கூட நீங்க கேள்விகளை பிசாசானவன் உங்களை குற்றப்படுத்தலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய விலைக்கரையத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை, இயேசுவின் விலைக்கரையத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா! ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் போதே ஏன் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் ஆசீர்வாதம் எப்படி நம்ம வாழ்க்கையில வேலை செய்யும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கி 1:28 சொல்லுது, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், கீழ்ப்படுத்துங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை பிசாசுடைய தந்திரத்தினால, இவங்களுடைய கீழ்ப்படியாமையினால அதை இழந்து போயிட்டார்கள். ஆனால் கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சட்டப்படியாக கடந்து வந்து கல்வாரி சிலுவைக்கு கடந்து சென்று மனுக்குலம் எந்த ஆசீர்வாதத்தை மனிதன் இழந்து போனானோ அதே ஆசீர்வாதத்தை மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து கடந்து வந்து பாருங்கள், கல்வாரி சிலுவையிலே அந்த ஆசீர்வாதத்துக்கு முழு விலைக்கரையத்தையும் அவர் செலுத்தி விட்டார். அல்லேலூயா! இப்போ பாருங்க, இப்ப பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆண்டோடைய 2 கைகள். அல்லேலூயா! இன்னைக்கு நமக்கு ஒரு தரிசனம் இருக்கணுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா! சில பேர் பாருங்க, நான் ஆஸ்வதிக்கும் போது கைகளை ஒரு கையை உயர்த்தி உங்களை ஆஸ்வதிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 கைகளை ஏன் உயர்த்தினா தெரியுங்களா? மனதார ஆஸ்வதிக்கிற ஒருவர் நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா! உங்களை மனதார ஆஸ்வதிக்கிற தேவன். உங்கள் உடன்பிறந்தவர்கள் உங்களை ஆஸ்வதிக்காமல் இருந்திருக்கலாம், உங்களை பெற்று எடுத்தவங்க கூட உங்களை ஆஸ்வதிக்காமல் இருக்கலாம், உங்களை நேசிக்கிறவங்க கூட உங்களை சபித்திருக்கலாம், உங்களை திட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்காக ஒரு தெய்வம் இருக்குதுங்க. அல்லேலூயா! நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொருவரையும் மனதார ஆஸ்வதிக்கிற தேவன். அல்லேலூயா! அதற்கு அடையாளம் தான் 2 கரங்களை உயர்த்தி நம்மை ஆஸ்வதிக்கிறார். அது மாத்திரமில்ல, நாம் நினைக்கலாம் என்னுடைய நீதினால தான் ஆசீர்வாதம், என்னுடைய கிரியினால தான் ஆசீர்வாதம் என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லைங்க, அவருடைய நீதினால அவருடைய கிரியினால நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் பவுல் எபேசியர் 1:3 சொல்லும் போது
ஆசீர்வாதத்தை குறித்து அற்புதமான ஒரு வெளிப்பாடை சொல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்படின்னு சொல்றாரு. ஏன் நன்றி சொல்றாருன்னா, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். You are already blessed in Christ. நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக பவுல் இங்க எபேசியர் நிருபத்தில் எழுதும்போது, நம்முடைய கர்த்தராகிய பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி. ஏன் நன்றி செலுத்தினா, நாங்க கிறிஸ்துவுக்குள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று திருச்சபைக்கு ஞாபகப்படுத்துகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தமிழ்நாடு செழிக்கும் இந்த ஜபத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒன்று, உங்களுடைய தரிசனங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நீங்கள் நினைக்கலாம், உலகம் உங்களை வெறுக்கலாம், உடன்பிறந்தவங்க வெறுக்கலாம், உறவினர்கள் வெறுக்கலாம், வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், உங்க வாழ்க்கையை ஒரு வனாந்தரமா இருக்கலாம். ஆனா ஒன்று, உங்களுக்கு ஒரு தரிசனம் தேவை. எனக்காக கல்வாரிலே எனக்காக காயப்பட்டு என் சாபத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு மறைத்து உயிர்த்தெழுந்து கடைசி 2 கைகளை உயர்த்தி அந்த 500 சீஷர்கள் மேல் வைத்த அந்த ஆசீர்வாதம் தாங்க. அவங்க மூலம் தான் சுவிசேஷம் உலகம் முழுவதும் வந்துச்சு. அன்னைக்கு அந்த 500 பேருக்குள்ள நம்மையும் பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீங்கள் நானும் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம். பிரைஸ்லாம். அப்போ நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் காரணம் அல்ல, என்னுடைய கிரியை காரணம் அல்ல, இயேசுவின் விளைக்கிறையும் காரணம். அல்லேலூயா. ஆனப்பட்டா நீங்கள் சொல்ல வேண்டும். அதான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. அப்போ எதை அறிந்து கொள்ளணும்? நான் ஆசீர்வாதத்தை ஆவியிலே நான் பெற்றிருக்கிறேன். சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரே. ஆகையால நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். எப்படி சுதந்திரிக்க வேண்டும்? இங்கதான் நாம் இயேசுவின் விளைக்கிறையத்தினால நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். உங்க மனதிலே அதை கொண்டு வாருங்கள். உங்களுடைய பண பற்றாக்குறை இருக்கலாம், உங்க சரீரத்தில் சில வியாதிகள் இருக்கலாம், உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம், ஊழிய பாதையில பிரச்சனை இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல பிரச்சனை இருக்கலாம். இது நடுவில் பிசாசு சொல்லுவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, நீ செய்கிற ஒரு காரியமும் வாய்க்கலன்னு. ஆனா நீங்கள் இந்த வார்த்தையை பிடித்து சொல்லணும், இல்லை, என்னை மனதார ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய 2 கரங்கள் எப்படி ஆதாமும் ஏவாளையும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து கீழ்ப்படுத்தி, அதெல்லாம் வேதவசனம் சொல்லுது. மத்திய சுவிசேஷத்துல வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த அதிகாரம் 1:28 அதிகாரம் மறுபடியும் வருது. அப்போ ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருக்கத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதம் உங்களுக்கு பிரதிபலனை கொண்டு வரும், ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவை கொண்டு வரும், ஆசீர்வாதம் உங்களுக்கு நீங்க சந்தித்துக் கொண்ட எல்லா பிரச்சனைகள் மீது நீங்கள் ஆளுகை எடுக்கக்கூடிய ஆளுகையை கொண்டு வருங்க. நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த சிந்தனையோடு நம்முடைய திருச்சபையை ஆஸ்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தால் மனதார ஆஸ்வதிக்கிறோம். இயேசுவின் விளைக்கிறையத்தினால் அவங்க ஆஸ்வதிக்கிறோம். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வெளிச்சம், அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படியாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரர்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆஸ்வதிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சபைகளை இயேசு கிறிஸ்துவின் விளைக்கிறையத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நாங்கள் இயேசுவின் நாமத்தை ஆஸ்வதிக்கிறோம். நடைபெறுகிற எலெக்ஷனை நாங்கள் இயேசுவின் நாமத்தை ஆஸ்வதிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமங்கள் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால இயேசு கிறிஸ்துவின் விளைக்கிறையத்தை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். ஒவ்வொரு தொழில்களை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். தொழில் அதிபர்களை ஆஸ்வதிக்கிறோம். சிறு தொழில் செய்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நமக்கு என்ன ஜெபம் கொடுத்துருக்காரு தெரியுமா? கைகளை உயர்த்தி நீங்கள் ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. உங்களுடைய பட்டணத்தில், கிராமத்தில், உங்களுடைய ஊரில் தண்ணி பிரச்சனை இருக்கலாம். ஆனால் நீங்கள் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. உங்களுடைய
நீங்க எந்த பிரச்சனையை பார்க்குறீங்களோ அந்த பிரச்சனையை நீங்க பார்க்காதபடிக்கு நீங்க வார்த்தையின்படியாக ஒரு ஆசீர்வதிக்கிற உள்ளத்தை கொண்டு வாங்க. உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால எங்க தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விருதுநகர் மாவட்டத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தை, திருநெல்வேலி, தென்காசி, அப்பா தூத்துக்குடி மாவட்டங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மனதார பிளஸ் பண்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, திருவாரூர் மாவட்டங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கைகளை உயர்த்தி, அப்பா நாங்கள் எங்களுக்குள் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எங்களுக்குள் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து 2 கைகளை உயர்த்தி ஆசீர்வதிச்சது போல இயேசுவின் நாமத்தினால இந்த தமிழ்நாட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு மாவட்டங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாகப்பட்டினத்தை, திருவண்ணாமலையை, காஞ்சிபுரத்தை, விழுப்புரம், கடலூர், சென்னை நாங்கள் இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம். அங்கே இருக்கிற பரிசுத்தவான்களை ஆசீர்வதிக்கிறோம். அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் அதிகாரிகளை ஆசீர்வதிக்கிறோம். அந்த இயேசுவின் நாம் அரசியல் தலைவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. வேலூர் மாவட்டத்தை, திருவள்ளூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி, ஈரோடு இந்த மாவட்டங்கள் இயேசுவின் நாமத்தை கைகளை உயர்த்தி நாங்கள் பிளஸ் பண்றோம். ஹல்லேலூயா. உங்க சார்பாக, உங்க பிரதிநிதியாக திருச்சபை செயல்பட போவதற்காக நன்றி. ஊழியக்காரராகி நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு திருச்சபை மக்களை, ஒவ்வொரு திருச்சபை மக்களை நாங்கள் மனதார பிளஸ் பண்றோம். சத்தியத்தை அறிகிற அறிவின் வெளிச்சம் உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீலகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம் மாவட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் பிளஸ் பண்றோம். ஆண்டவரே, நீலகிரியை, கொடைக்கானலை பிளஸ் பண்றோம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களை பிளஸ் பண்றோம். நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க போவதற்காக நாங்கள் பிளஸ் பண்றோம். எல்லா தொழில்களும், எல்லா விவசாய நிலங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தால தமிழ்நாட்டை நீங்க பிளஸ் பண்ணும்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல சாலை விபத்துக்கள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை நாங்கள் இயேசுவின் நாமத்தை பிளஸ் பண்றோம். நல்ல மழைகள் பெய்யும்படியாக இயேசுவின் நாமத்தால தண்ணி வசதி உள்ள தமிழ்நாட்டை நாங்கள் பிளஸ் பண்றோம். ஆண்டவரே, கொலை கொள்ளை இல்லாத ஒரு சமாதானம் உள்ள தமிழ்நாட்டை நாங்கள் பிளஸ் பண்றோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் படிக்கிற மாணவ மாணவிகளை நாங்கள் பிளஸ் பண்றோம். இயேசுவின் நாமத்தால அநேக ஊழியர்கள் எழும்பும்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையும் பலகி பெருகும்படியாக ஆசீர்வதிக்கிறோம். ஓ ரீபா ஹாஷா லபா லபா லபா. இயேசுவின் விலைக்கிரயத்தினால் தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பமும் இயேசுவின் விலைக்கிரயத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் இயேசுவின் நாமத்தில், இயேசு விலைக்கிரயத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் அந்த இடத்தை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. உங்களை தான் ராஜாவாக ஆண்டவர் வச்சிருக்காங்க. நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனப்பினாலே தமிழ்நாடு செழிக்கும். இயேசுவின் ரத்தத்தினால் தமிழ்நாடு செழிக்கும். இயேசு கிறிஸ்து விலைக்கிரயத்தினால் தமிழ்நாடு செழிக்கும். ஆவியானுடைய ஆளுகையினால் தமிழ்நாடு செழிக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்விலே இந்த நாளில் ரிலீஸ் பண்றேன். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு உங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட்.